ஓம் சக்தி. இந்த சிறப்பான பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்முடைய கலந்து கொண்டு நல்லதொரு சிறப்பான உரையை ஆற்றி நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் உயர் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் தாளாளர் திருமதி ஆஷாராணி அவர்களுக்கும், மற்றும் இக்கல்லூரியின் முதல்வர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், மற்றும் இந்த கல்லூரியை சிறப்புற நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த தன்னுடைய குழந்தைகள் இந்த பட்டத்தை பெறுகின்ற அழகை பார்ப்பதற்காக தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இங்கு ஆசையாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோருக்கும், மற்றும் இந்த பட்டத்தை பெற இருக்கின்ற பட்டதாரிகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த கல்லூரி ஆரம்பித்து 6 ஆண்டுகள் ஆகின்றது என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் கல்லூரி ஆரம்பித்த காலத்தில் நான் கல்லூரியை சுற்றி பார்த்து கொண்டு வருவேன். அப்போது வகுப்புகள் நடக்கும்போது அவர்களோடு நானும் ஒரு மாணவி போல அமர்ந்து வகுப்பில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து என்னுடைய சில கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு கூறி வருவேன். ஆனால் இப்போதெல்லாம் ஐயாவின் மறைவுக்கு பிறகு என்னுடைய மனமும் உடலும் தளர்ந்து விட்டதால் எனக்கு அடிக்கடி எங்கும் செல்ல முடிவதில்லை. மாணவர்கள் பட்டம் பெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவருடைய பெற்றோர்கள் தான். அதாவது ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற போல தாயை மட்டுமல்ல தகப்பனும் சேர்ந்து பெற்றோராகவே மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்து இந்த பட்டம் என்பது, பட்டம் அளிப்பு விழா என்பது பட்டதாரிகளுக்கு ஒரு மைல்கல் போன்றது. ஒரு ஊருக்கு நாம் சென்றால் ஒவ்வொரு மைல்கற்களாக கடந்து செல்லும்போது நாம் போய்கொண்டே இருக்கிறோம், நம்முடைய இலக்கை அடைவதற்கு இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் கணித்து கொண்டே செல்வதற்கு தான் மைல்கல். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்நிலை படிப்பு ஒரு மைல்கல், கல்லூரி படிப்பு ஒரு மைல்கல், அடுத்தது நல்ல ஒரு வேலை கிடைப்பது ஒரு மைல்கல், அடுத்தது நல்ல திருமணம் அமைவது ஒரு மைல்கல், நல்ல பிள்ளைகளை பெற்று எடுப்பது ஒரு மைல்கல் என்று நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மைல்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பட்டமளிப்பு விழா என்றால் ஒரு நிறுவனம் தன்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற பட்டயத்தை தான் பட்டமளிப்பு விழா என்று சொல்கிறார்கள். அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்றால் ஏதோ குறைவான மதிப்பெண்ணை பெற்ற மாணவர்கள் தான் அங்கு படிப்பார்கள் என்ற இருந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. நல்ல ஒரு உயர்நிலைக்கு செல்ல வேண்டுமானால் அடிப்படை கல்வியே நல்ல தரமான கல்வியாக அமைந்தால் அதிலிருந்து அஸ்திவாரம் நல்லா இருந்தால் அதிலிருந்து எவ்வளோ பெரிய கட்டடம் வேணால் கட்டலாம். அதுபோல் ஒரு அஸ்திவாரத்தை எல்லா துறைகளுக்கும் கொடுக்கக்கூடிய கல்லூரி இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதாவது கல்வியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. டாக்டர் படித்தா உயர் படிப்பு, பொறியியல் படித்தா உயர் படிப்பு. முதல்ல பொறியியல் படிப்பில் இன்ஜினியரிங் போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்னு ஒரு ஓட்டம். இப்போ எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் வந்துட்டு உடனே இன்ஜினியரிங் கீழே போயிடுச்சு, டாக்டருக்கு மேலே வந்துடுச்சு. ஏன்னா டாக்டருக்கு படித்தா
வாழ்நாள் பூரா சம்பாதிச்சுக்கினே இருக்கலாம். வயசானா கூட ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 10 ஆண்டுகள் போனாலும் போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு முயற்சி எடுத்து படிக்கிறார்கள். எனக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 10 ஆண்டுகள் படிக்கிறீங்க, டாக்டருக்கு படிக்கிறீங்க, நல்லது, ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு பணியை செய்கிறீங்க, சிறப்பான ஒன்று தான். ஆனால் அதுக்காக நீட்டில் பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு பயம், பரீட்சை எழுதி அதில் குறைஞ்ச மார்க் வாங்கிடுவோமோன்ற ஒரு பயம், அதாவது தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது என்பது பயம். இந்த பயத்திலே என்ன பண்ணுறீங்க, எதையுமே பார்க்காத தற்கொலைக்கு போயிடுறாங்க மாணவர்கள். நீங்கள் செய்தித்தாளில் பார்க்கலாம், தேர்வுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று. அதனால் இந்த படிப்புக்காக, வாழ்க்கைக்காக படிப்பே தவிர படிப்புக்காக வாழ்க்கை இல்லை. அதனால் கற்கும் கல்வியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அடிப்படையான கல்வியை கற்றுக்கொண்டால் எப்போ வேணாலும் நம்ம கல்வியில் முன்னேற்றம் அடையலாம். அதாவது +2 12ஆம் வகுப்பை கடந்து வந்த உங்களுக்கு தேர்வு என்றால் என்ன, அது எப்படி பயப்படாமல் எழுத வேண்டும், நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நாம் எதுக்கு எந்த அளவு நம்ம தகுதியாக இருக்கிறோம் கல்வியில் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கேற்ற ஒரு பாடத்தை, அதற்கேற்ற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படித்தீர்களானால் உங்களுக்கும் எந்த ஒரு மனநிறைவான ஒரு படிப்பை பார்க்கலாம். அந்த கல்வியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் முன்னேற வேண்டும். அதுதான் வள்ளுவர் பெருமான் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பொன்னம் சால மிகுத்து பெயின். சால மிகுத்து பெயின், ஒரு மயில் இறகு லேசானதாக இருந்தாலும் அதில் வண்டியில் ஏற்றும்போது அந்த வண்டியினுடைய கனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஏற்றலால அந்த அச்சாணியும் கண்டு விடும் என்று சொன்னார்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை. கேடு இல்லாத செல்வம் வாழ்க்கையில் எதுன்னா கல்வி தான். இது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆகையால் உங்கள் மூளையின் தகுதிக்கேற்ப கல்வியை தொடருங்கள். அடிப்படை கல்வி இருந்தால்தான் வாழ்நாள் முழுதும் படிக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வெக்கமே இல்லை. 50 வயசுக்கு மேலே தான் நான் முதுகலை தமிழ் கல்வியை பயின்றேன். அவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் ஆசாராணி இருக்காங்களே, அவங்க என்னுடைய பெரிய மருமக. அவங்கள கல்யாணம் பண்ணும்போது அவங்க 19 வயசு. அவங்க சாரதா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 6 மாதம் இருக்க சொல்ல கல்யாணம் பண்ணிட்டோம். அவங்க அப்பா சொன்னார், நீ படித்ததெல்லாம் போதுமா, நீ பெட்டி கட்டிக்கின்னு உங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னாங்க. நான் ஒரு டீச்சருன்றதே அவர் மறந்துட்டார். படிப்பு எவ்வளோ முக்கியம். நான் என்ன சொன்னேன்னா, சனி ஞாயிறாக இருந்தால் இங்கே வா, மற்ற நேரம்லாம் காலேஜுக்கு போயிட்டு படிப்பை முடிச்சுட்டு வரல, உன்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவங்க டிகிரியை முடித்ததுனால தான் இன்றைக்கி ஒரு தாளாளராக இங்கே அவங்க எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆகையால் கல்வியை எந்த வயதிலும் படிக்கலாம். நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா 80-90 வயசில் கூட கல்வியை கற்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தது, அடிகளார் ஆன்மீகம் வளர்த்ததோட மக்களுக்கு கல்வி தான் முக்கியம். அவங்க பாருங்கள், ஒரு பஜனை மடமாக மாற்றாமல், மேல்மருவத்தூர் என்பது ஒரு பஜனை பாடும் மடமாக மாற்றாமல் அதை கல்வி நிறுவனங்களும் பண்பாட்டு முறைகளையும் வேள்வி முறைகளையும் வளர்த்து கொடுத்து இன்றைக்கும் அது மக்களிடையே என்றைக்கும் சரி நிலைத்து நிற்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்து தன்னுடைய கடமையை ஆற்றிவிட்டு சென்றார்கள். மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அம்மா அருளாக்கள் சொல்லுவாங்க, போன காலம் பொன்னான காலம், வருங்காலம் வம்பான காலம்னு சொல்லுவாங்க. அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உலகத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போர், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வரி ஏற்றம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காட்டுத்தீ,
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனிமலையில் வெப்பக்குழம்பு வெடிக்கிறது, அதற்கு மேல் நாள்தோறும் விஷம் போல ஏறும் விலைவாசி, பகை, திருடு, வெட்டு, குத்து இவற்றையெல்லாம் கடந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய சங்கடமான ஒரு நிகழ்வாக, கடினமான வாழ்க்கையாக தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்தித்தாளில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு 28 பேர் அங்கேயே உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனத்தின் பெயரால் படுகொலைகள் நடக்கின்றது. முக்கியமாக நான் சொல்கிறது, பெண் குழந்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மற்றவர்களிடம் பார்த்து பழக வேண்டும். ஏனென்றால் பெண் பித்தர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். குழந்தைகள், பெரியவர்கள், மூதாட்டி, சிறிய குழந்தை என்று கூட பார்க்காமல் வரம்பு மீறி நடக்கின்ற ஒரு காம பித்தர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் தயவு செய்து பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அதோடு கல்வியோடு அனுபவ அறிவும் உங்களுக்கு தேவை. கல்வி படிச்சுட்டா மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்தணும், அதில் எப்படி முன்னேறணுன்ற அனுபவ அறிவும் வேணும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்குதா? பேசலாமா? ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு பேராசிரியர் நடந்து போய்கிட்டே இருந்தார். போகும்போது அவருடைய காலணி அறுந்து விட்டது. அவர் எடுத்து மாதிரி கொடுத்து, எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும், எனக்கு இருக்கிறது இதே ஒரு காலணி தான், நீ உடனே இதை தைச்சி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொல்கிறாரு, ஐயா இவ்வளோ அவசரப்பட்டீங்கன்னா நடக்காது, எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, நீங்கள் விட்டுட்டு போங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த பேராசிரியர், அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போயே வேணும், இதை தைச்சி கொடுக்க கூட இல்லாமல் நீ எதுக்கு இங்கே உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவரை திட்டுறார். உடனே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொல்கிறாரு, நீங்கள் சரிங்கய்யா, பழசு என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை போட்டுன்னு போங்க, நாளைக்கு உங்கள் செருப்பு ரெடி ஆகிடும், வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் பேராசிரியர் சொல்கிறாரு, அது ஒத்துக்கவே மாட்டேன்றார். அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரே வார்த்தை, ஐயா நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கீங்க, மற்றவங்களுடைய பழைய கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குது, பழைய செருப்பு மட்டும் உங்களால் போட்டுக்க முடியாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ பழைய கருத்துக்களை என்ன, எல்லோரும் ஒருத்தர் சொல்கிற கருத்துக்களை தான் அப்படியே பாருவோம் இல்லையா? அதுபோல் அவனிடம் உள்ள அந்த அனுபவம் இந்த பேராசிரியரிடம் அவ்வளோ பொறுமை இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. கடைசியாக நான் சொல்கிறேன், பெற்றோரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ பெற்றோரை பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க, சொத்து கொடுக்கலன்னா வெட்டி போட்டுடுறாங்க, என்னென்ன பண்ணமோ அது அவ்வளோ பண்ணுறாங்க, சொத்து எழுதி வைக்கலைன்னா கொலை பண்ணிடுறாங்க. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் தன்னுடைய சொத்தையும் விற்று படிக்க வச்சு அனுப்புகிறாங்க. சமீபத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூட்டுன்னு போகிற பெற்றோரை வந்து தவிக்க விட்டுடுறாங்க. அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தை கூட அவர்கள் வாங்கி கொண்டு அதாவது ஒரு அனாதைகளைப் போல் ஒரு இடத்துல விட்டுடுறாங்க. அப்போ பாவப்பட்டு யாராவது அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் அந்த நிலையில் இருக்குது. பிச்சைக்காரர்கள் நம்ம நாட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவிலாம் தெருவோரங்களில் ஆனால் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தெருவோரத்தில் அமைதியாக நின்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேவைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் கொண்டு போய் கொடுத்தோம்னா வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தின் பெருமையெல்லாம் ரொம்ப அருமையாக நம்முடைய பதிவாளர் அவர்கள் சொன்னார்கள். அவர் அதே போல் உலகத்தில் 10 உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம். அதையே இப்போ வந்திருக்கிற அந்த அதிபர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகமே தகுதியற்ற பல்கலைக்கழகம்னு ஒரு அறிக்கை விடுறார்.
இதெல்லாம் எங்கே போய் முடியும்? அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையும் கொடுக்க மறுத்து விட்டார். கல்வின்றது இனிமேல் வெளிநாட்டில் போய் படிக்கலாம், வெளிநாட்டிலே ஜாலியாக தங்கிடலாம், அப்பா அம்மா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. அங்கேயும் இப்போ ரொம்ப கடுமையான திட்டங்கள், கடுமையான இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அதனால் நீங்கள் நாட்டுக்கு நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை நல்ல முறையில் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆனால் யூ மே கோ நவ் அண்ட் லீட் யுவர் லைஃப் ஆஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 18 வயசு ஆனால் அந்த பையனுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வெளியே போயிடணும். அவன் வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்து அவன் வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை நம்ம அப்பா அம்மாலாம். கடைசி வரைக்கும் அவர்கள் உயிர் போகிற வரைக்கும் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கணுன்றதுலேயே அவர்களுடைய எண்ணம் இருக்கும். அதனால் நான் மனசார சொல்கிறேன், தயவுசெய்து பெற்றவங்க வயிறு எறியாமல் அவங்க மனசு நிறைவாக இருந்து வாழ்ந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு. நீங்கள் நன்றாக சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோள், மாணவர்களை பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கருப்பு கோட்டு. தயவுசெய்து பட்டமளிப்பு விழாவுக்கு முதல்வர்கள் கருப்பு கோட்டை பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அதுவே அவங்களுடைய தோற்றத்தை மந்தமாக்கி விடுகிறது. ஆகவே கருப்பு கோட்டு யார் போடணும்? யார் போடணும்? வக்கீலுக்கு தான் போடுவாங்க கருப்பு கோட்டு. நீங்கள் ஏன் போடுறீங்க? கருப்பு கோட்டு போடக்கூடாது. எவ்வளோ நிறம் இருக்குது. இந்த கருப்புலேயே உங்கள் கலர்லாம் மறைஞ்சி போச்சு. பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க கலராக. அந்த கருப்பு கோட்டால் கலரே மங்கி போச்சு. தயவுசெய்து முதல்வர்கள்லாம் இனிமேல் கருப்பு கோட்டு பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நல்ல மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம் அது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. நீங்கள் நன்றாக படித்து மேலும் மேலும் படித்து உழைத்து ஒழுக்கத்தோடு பல்லாண்டு நலமாக வாழ வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி அடிகளார் அவர்கள் பாதம் பணிந்து நீங்கள் நன்றான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி.